வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது டெய்லி டாக்கிஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாக் ஸ்னைடரோட ரெபல் மூன் 2 படமும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சதுக்கப்புறம் அவரோட அடுத்த படம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம் தான். இந்த படத்தோட பேர் த லாஸ்ட் ஃபோட்டோகிராஃப். இந்த படத்தோட ரிலீஸ் 2026 கண்டிப்பாக வெளியாயிடும். இந்த படத்தோட கதை, சினிமோட்டோகிராஃபி கோ ப்ரொடியூஸ் அண்ட் டைரக்டட் பை ஜாக் ஸ்னைடர். இந்த படத்தில் எப்போது வரைக்கும் 2 கேஸ்ட் மெம்பர்ஸ் தான் அறிவிச்சிருக்காங்க. அந்த 2 பேரும் ரெபல் மூனில் நடித்தவங்க தான். ஜாக் ஸ்னைடர் அவரோட இன்ஸ்டாகிராமில் இந்த படத்தோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சு நவம்பர்ல முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 4 மாசத்துலேயே இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. ஜாக் ஸ்னைடர் இயக்கி லாஸ்டா தியேட்டரிக்கல்ல வெளியான படம் ஜஸ்டிஸ் லீக், HBO Max. அதுக்கப்புறம் அதோட டைரக்டர் கட் 2021 வெளியானது. நெட்ஃபிளிக்ஸுக்காக ஆர்மி ஆஃப் டெட் படமும் 2021 வெளியானது. அதுக்கப்புறம் நெட்ஃபிளிக்ஸ்ல 2023 ரெபல் மூன் பார்ட் 1, 2024 ரெபல் மூன் பார்ட் 2 2 படமும் ஓடல. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் கண்டிப்பா தியேட்டரிக்கல் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே எழுதினது கர்ட் ஜான்ஸ்டட். இவர் ஏற்கனவே ஜாக் ஸ்னைடர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு.